இந்த வாரம் என்னெல்லாம் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு, இது போக சில குட்டி குட்டி டெக் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். முதல்ல சாம்சங்லேருந்து இந்த Flip7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனில் 2 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது Flip7 மற்றும் Flip7 FE அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபோனு ஸ்பெசிஃபிகேஷன் வேறு வகையாக வருது. அதாவது Flip7ங்கிறது கொஞ்சம் ஹை மாடல், Flip7 SE அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக லோயர் மாடலாக வருது. அப்படி பார்க்கும்போது Flip7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள வந்து ஒரு 6.9 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே வெளியே இருக்கிற கவர் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4.1 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போது கார்னிங் உள்ள கிளாஸோட விட்டஸ் 2 ப்ரொடக்ஷனாக வருது. ப்ராசரை பொறுத்தவரை இந்த எக்ஸ்னாக்ஸோட 2500 அப்படிங்கிற ப்ராசர் வருது. இது ஃப்ளாக்ஷிப் ப்ராசராக வருது. ஸ்க்ரீனில் இப்போ ரேங்கிங்கை பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஹெவியான கேம்ஸ் மல்டி டாஸ்கிங் எல்லாமே இதில் பண்ண முடியும். மற்றபடி பேக் சைட் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுக்குறாங்க. இது ஆப்டிகல் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதில் பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம். அது செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 10 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடியாக நமக்கு 5G கனெக்டிவிட்டி வருது. இது போக IP48 ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பொறுத்தவரை நமக்கு 4300 mAh பேட்டரி தராங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான சார்ஜிங் வருது. அது போக 15 வாட்டில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் தராங்க. ஸோ அதை ப்ரைஸிங்கை பற்றி பேச முன்னாடி அடுத்த மாடலையும் பார்த்துலாம். அதாவது கேலக்ஸியோட Flip7 FE அப்படிங்கிற இன்னொரு மாடல் வருது. அதில் நமக்கு மாடலோட கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேயாக வருது. அதாவது 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுலேயுமே 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அதுமாதிரி கவர் டிஸ்பிளேயோட சைஸும் சின்னது தான். அதில் வந்து 3.4 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் இதில் 60 ஹெர்ட்ஸ் வரையும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடி கார்னிங் கிளாஸோட விட்டஸ் 2 ப்ரொடக்ஷன் தராங்க. சிப்பை பொறுத்தவரையும் நமக்கு எக்ஸ்னாக்ஸோட 2400 அப்படிங்கிற ஆட்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெகுலர் ஃப்ளிப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த Flip7 SE வந்து கொஞ்சம் கம்மியான ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அதோட ரேங்கிங் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசஸுக்கு 15 ரேங்க் வருது. A கிரேட் சிப்ஸ்டாக வருது. அதாவது ஒரு ஹையர் அண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டகரியில் வந்துருது. மற்றபடியாக கேமராஸ் வந்து நமக்கு Flip7ல் பார்த்தா அதே கேமரா தான். 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, அதுமாதிரி ஃப்ரண்ட் சைடில் 10 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. மற்றபடி 5G சப்போர்ட் இதுலேயுமே இருக்குது. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தராங்க. பேட்டரிஸ்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதுலேயுமே 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ரேம் மற்றும் பிரைசிங் கான்ஃபிகரேஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். Flip7 SE வாங்கும்போது அது 89,999 ப்ரைஸ்லாம் வருது. அதாவது Flip7 வாங்கினீங்கன்னா அது 1 லட்ச ரூபா ப்ரைஸிங்கை தாண்டுது. மற்றபடியே இந்த ஃபோன் கூட சாம்சங் கேலக்ஸி Z Fold அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பெரிய டிஸ்பிளே உள்ள ஃபோனாக வருது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டேப்லெட் மாதிரியாக பெரிய டிஸ்பிளே நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு 80 இன்ச்சுக்கான QXGA ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அதுபோல் 2600 nits வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. அதே வெளியோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுலேயுமே 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது போக டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் கோல்ட் கிளாஸோட செராமிக் 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதே சிப்புன்னு பார்க்கும்போது இதில் நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட சிப் கொடுக்குறாங்க. மற்ற ஃப்ளிப் மாதிரியாக இதில் எக்ஸ்ட்ரா சிப் கொடுக்காம இதில் ஸ்னாப் ட்ராகன் சிப் கொடுக்குறாங்க. அது ஸ்னாப் ட்ராகனோட 8 Elite அப்படிங்கிற சிப் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இப்போ ரேங்கிங்கை பார்க்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் எவ்வளோக்கோ ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க் பண்ணாலும் இந்த ஃபோன் வந்து நல்லா செட் ஆகும். மற்றபடி கேமராஸ்னு பார்க்கும்போது வெளியே 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இதில் ஆப்டிகல் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்லாம் இருக்குது. ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இதில் 3x வரையும் நமக்கு இந்த ஆப்டிகல் ஜூமும் அதே 30x வரையும் டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 10 மெகாபிக்சலுக்கான இன்னர் மற்றும் அவுட்டர் கேமராஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது 2 டிஸ்பிளே, அதாவது வெளியோட டிஸ்பிளேயும் சரி உள்ளோட டிஸ்பிளேக்கும் சரி நமக்கு வந்து 10 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோன்லையும் நமக்கு IP48 ரேட்டிங் தான் வருது. தண்ணி படாமல் இருக்கிறது நல்லது. அது போக 5G சப்போர்ட் வருது. மேலும் பேட்டரிஸ்னு பார்க்கும்போது 4400 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோன் வருது. ஸோ இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சு இதோட ப்ரைசிங் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 1,74,999 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் இந்த ஃபோனாக வந்து ஆரம்பமாகுது. இது வாங்க நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Cyberpunk 2077 அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. GTAக்கு போட்டியாக இன்னொரு கேம் வந்து இறக்கியிருந்தாங்க. இந்த கேம் வந்து இப்போ மேக் லேப்டாப்ஸ், அதாவது ஆப்பிளோட மேக் சீரிஸ் பிசிக்கும் வந்து இந்த கேம் வருது. அது ஜூலை 17 இந்த கேம் வந்து இப்போது கிடச்சிட்டு இருக்கு நமக்கு இந்த மேக் பிசிக்கு. அதுமாதிரி சாம்சங்லேருந்து கேலக்ஸி F36 5G அப்படிங்கிற இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து வாட்டர் அப் நாச் டிஸ்பிளேயாக வருது. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்னாக்ஸோட 1380 அப்படிங்கிற ஆட்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட ரேங்கிங் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 89 ரேங்க் வருது. ஒரு லோயர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக இந்த ஃபோன் வந்து வருது.
மறுபடியும் கேமராஸ் பார்க்கும்போது பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டோட இது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபிக்காக 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வருது. இது இப்போ இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் தான் வருது. பேட்டரிஸை பொறுத்தவரைக்கும் இதில் 5000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பாயிண்ட் ஸ்கேல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூகுளில் வந்து Veo 3 அப்படிங்கிற ஒரு ஏஐ இன்ஜினை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் வீடியோவாக கிரியேட் பண்ணி தர, அதுவும் ஆடியோவோட. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த Veo 3ல புதுசாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை உள்ளே வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் வந்து Galaxy Watch 8 மற்றும் Watch 8 Classic அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் வாட்சை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வாட்ச்லையும் பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படி தெரியணும்னு வச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். டேட்டா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 32,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து ரெகுலர் வெர்ஷன் ஆரம்பிக்குது. அதே கிளாசிக் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அது 46,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பமாகுது. விவோவில் வந்து இன்னொரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo X Fold5 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உள்ள ஒரு பெரிய 8.03 இன்ச்சுக்கான 2K + AMOLED 8T LTPO பேனல் கொடுக்குறாங்க. 1லேருந்து 120 வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 4500 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வருது டால்பி விஷன் சப்போர்ட்டோட. அதே வெளியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசோ உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் வருது. அதுபோல் டால்பி விஷன் சப்போர்ட், மேலும் ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த வெளியே உள்ள டிஸ்பிளே வருது. மற்றபடி சிப்செட்டை பொறுத்தவரையும் இது Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் கிடையாது. நமக்கு இந்த ஃபோல்டில் இருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் கொடுக்கல. கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச ரேங்கில் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் இதோட ரேங்கிங்கை நீங்கள் பார்க்கலாம். மேலும் வெளியே வந்து நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. எல்லாமே 50 மெகாபிக்சல் கேமரா வருது. முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX921 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. மேலும் ஜிஸ்டியோட கோட்டிங் கொடுக்குறாங்க. அது ஜீஸ் ஃபில்டர்ஸ்லாம் பயன்படுத்த முடியும். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட Gen 1 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் செல்ஃபிக்காக 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனோட சைடோட பவர் பட்டனில் தராங்க. மற்றபடி IPX5 ரேட்டிங் கொடுக்குறாங்க. லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. ஹெவியாக தண்ணி பிடிச்சினா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5G சப்போர்ட் இருக்குது. மற்றபடி பெரிய பேட்டரிஸ் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில். அதாவது 6000 mAh பேட்டரி 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,49,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருது. ஸோ சாம்சங் ஃபோல்டை கம்பேர் பண்ணி போக அதோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் வருது. டெக்னோ வந்து Pova 7 மற்றும் Pova 7 Pro அப்படிங்கிற 2 இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Pova 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.78 இன்ச்சுக்கான LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே Pova 7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே 6.78 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் அதில் AMOLED டிஸ்பிளே வருது. மற்றபடி ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் 2 ஃபோன்லையும் MediaTekோட Dimensity 7300 Ultimate அப்படிங்கிற சிப் கொடுக்குறாங்க. 2 ஃபோன்லையுமே நமக்கு ஸ்டோரேஜ் வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். ஆனால் RAM வெர்ஷன் Pova 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா LPDDR4X RAM தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் Pova 7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு LPDDR5X RAM தராங்க. கேமராஸ்னு பார்க்கும்போது நமக்கு டெக்னோவோட Pova 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவது ஒரு செகண்டரி சென்சர் தராங்க. மற்றபடி செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் 30 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இப்போ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அதுவே நமக்கு டெக்னோவோட Pova 7 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சர். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ Pova 7 Proல கேமரா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 30 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தராங்க. இதில் வந்து பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 2 ஃபோன்லையுமே டால்பி அட்மாஸோட சப்போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் IP64 ரேட்டிங் 2 ஃபோன்லையும் இருக்குது. பேட்டரிஸ் வந்து பார்க்கும்போது 5G சப்போர்ட்டோட வர இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த 2 ஃபோனோட ப்ரைஸிங்கையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போட்லேருந்து நிர்வாணா IUV Pro மற்றும் நிர்வாணா Zenith Pro அப்படிங்கிற 2 ட்ரூ இயர்ஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நிர்வாணா IUV Proல டியூவல் டிரைவர் இருக்குது. அது 11mm பிரைமரி டிரைவரும் அடிஷனலாக ஒரு 6mm டிரைவரும் கொடுக்குறாங்க. சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது இப்போ டால்பி அட்மாஸ் ஹெட் ட்ராக்கிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. Bluetooth 5.3 கனெக்டிவிட்டியோட வருது. இது இப்போ போட்டோட டிஜிட்டல் சிக்னேச்சர் சவுண்ட்லாம் வருது. யூக்லேஷன் மோட்ஸும் இருக்குது. லோட் டிசி கேம் மோடும் தராங்க. ANC சப்போர்ட்டோட இருக்குது. மேலும் எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக இதில் 6 மைக்ஸ் கொடுக்குறாங்க. கூகுளோட ஃபாஸ்ட் பேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இன்னியர் டிடெக்ஷன் தராங்க. IPX5 ரேட்டிங் வருது. இந்த ட்ரூ இயர்ஸ் இயர்பட்ஸை நமக்கு வந்து பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது டோட்டலாக 50 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே போட்லேருந்து நிர்வாணா Zenith Pro அப்படிங்கிற இன்னும் ட்ரூ இயர்ஸ் இயர்பட்ஸும் லான்ச் பண்ணுங்க. அது 12mm டைனமிக் டிரைவர் இருக்குது. ஸ்பெஷல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் 50 டெசிபிளுக்கான ஹைப்ரிட் ANC சப்போர்ட் தராங்க. அதுலேயுமே 6 மைக்ஸ் இருக்குது ENC மோடுக்காக. இது போக இதுலேயுமே இன்னியர் டிடெக்ஷன் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் IPX4 ரேட்டிங் தராங்க. இந்த 2 இயர்பட்ஸ் இந்த நிர்வாணாவோட IUV Pro கூட கொஞ்சம் காஸ்ட்லி. அதாவது 4999 அப்படிங்கிற ப்ரைஸிங் வருது. அதே போட்டோட நிர்வாணா Zenith Proவோட விலை பார்த்தீங்கன்னா 2999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் Amazon வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸ்கல்காண்டிலஸ் கிரஷர் அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க.
இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து நமக்கு 40 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நமக்கு 40 mm டிரைவர் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி வருது. கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் வரையும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்குது. மேலும் அட்ஜஸ்டபிள் சென்சரி பேஸ்லாம் இந்த சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸோட விலை 9999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் தராங்க. அதே ஸ்கல்கன்லேருந்து செஷ் ANC அப்படிங்கிற ஒரு ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து டோட்டலாக 48 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ANC இல்லாமல் மற்றபடி 12 mm டிரைவர் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இயர்பட்ஸில் IP67 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸோட விலை 7999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. ஹெச்பிலேருந்து OmniBook 5 மற்றும் OmniBook 3 அப்படிங்கிற 2 புது லேப்டாப்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த OmniBook 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 14 மற்றும் 15.6 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயோட வருது. ஃபுல் HD ப்ளஸ் பேனல். AMD Ryzenோட A சிப்போட நமக்கு உள்ளே கொடுக்குறாங்க. அப்போ AMD Radeon 840M கிராஃபிக்ஸும் வருது. ரேம் பொறுத்து நமக்கு 16GB ரேமோட 512GB PCI Gen 4 NVMe SSDயோட வருது. இந்த லேப்டாப்பில் நமக்கு 41 Wh/க்கான 3 செல் பேட்டரிஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹோமோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது. அது போக 1 இயர்க்கான மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. அதே HPயோட OmniBook 5 லேப்டாப் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 14 இன்ச்சுக்கான மானிட்டராக வருது. 2K ரெசல்யூஷனோட வருது. அது வந்து Qualcomm Snapdragonோட X126 அப்படிங்கிற ஒரு 8 கோர்க்கான சிப்போட வருது. மற்றபடி 16GB LPDDR5 ரேமோட 512GB மற்றும் 1TBக்கான PCIe Gen 4 NVMe SSDயோட வருது. இதுவே பல விதமான போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் பேட்டரிஸை பொறுத்தவரையும் 59 Wh/க்கான பேட்டரி வருது. 34 மணி நேரம் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 70,790 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் தராங்க. அதே Omni 3யோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 68,478 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் ஹெச்பியோட ஸ்டோர்ஸில் கிடைக்குது. OnePlusலேருந்து Buds 4 அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு 11 mm பேஸ் டிரைவர் கொடுக்குறாங்க. 6 mm ட்விட்டர் இருக்குது. டியூவல் DAC சப்போர்ட் தராங்க. 2 டிஃப்ரெண்ட்டான டிரைவர்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுக்கு. அதுபோல் 47 மில்லிக்கான லோடு டேசி கேம் மோட் கொடுக்குறாங்க. டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ANC சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது. இந்த இயர்பட்ஸை டோட்டலாக 45 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதே இயர்பட்ஸ் மட்டும்னா நமக்கு ANC இல்லாமல் 9 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த இயர்பட்ஸோட விலையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 5999 அப்படிங்கிற விலையை அமேசான் வெப்சைட்டில் தராங்க. OnePlusலேருந்து Nord CE5 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh ரேட்டோட வருது. 1430 nits வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. மேலும் ப்ராசர் பொறுத்து நமக்கு MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது 25 ரேங்க் வருது. மார்க்குன்னு பார்க்கும்போது 173 மார்க்கும் A கிரேடும் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப் உள்ள கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோனில் LPDDR5 ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜும் கிடைக்குது. அப்போ கேமராஸ்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா 50 மோஸுக்கான சோனியோட LVT 600 அப்படிங்கிற சென்சார். ரெண்டாவது 8 மோஸுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 60 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போய் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் வருது. இந்த ஃபோனில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம் போர்ட் ஸ்பீக்கர் தராங்க. மேலும் நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 5Gக்கான SNS சப்போர்ட்லாம் இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது இல்லை 7100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. OnePlusோட அந்த Nord CE5 விலை பார்த்தீங்கன்னா 24,990 அப்படிங்கிற ஆரம்ப விலையில் விற்கிறாங்க. இது அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. போட்லேருந்து வேலார் வாட்ச் 1 அப்படிங்கிற ஒரு GPS வாட்ச் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் நமக்கு 1.43 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது. கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வருது. அப்போ X2 அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸர் என்னது ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. GPS இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம். மேலும் இந்த வாட்சில் வந்து 6 axis மோஷன் ட்ராக்கிங் ஃபீச்சரும் தராங்க. இந்த வாட்சில் ஒரு 300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமாக 15 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. அது போக ஆட்டோ பவர் டிடெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த வாட்சோட விலை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது கலரை பொறுத்து நமக்கு விலை மாறுது. அமேசான் வெப்சைட்டில் இந்த வாட்ச் கிடைக்குது. அடுத்த Huaweiலேருந்து ஃப்ரீ கிளிப் அப்படிங்கிற ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் பல விதமான சென்சர்ஸ் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பொறுத்து நமக்கு 50 mAh பேட்டரி இயர்பட்ஸ்லையும் அதே கேஸில் வந்து 510 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மேலும் பேட்டரி லைஃப் பார்க்கும்போது தொடர்ந்து இயர்பட்ஸை மட்டும் 8 மணி நேரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது கேஸோட சேர்த்து 36 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. IP54க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது போக டச் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 14,990 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. Flip7 TS1400 அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 வாட்க்கான ஸ்பீக்கராக வருது. ஹேங்கிங் ஸ்டாப்போட வருது. நல்ல ஒரு டீப்பான பேஸ் கிடைக்குது. RGB லைட்ஸ் மோடும் இருக்குது. 10 மணி நேரம் வரையும் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்குது. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வர இந்த இயர்பட்ஸில் நமக்கு TF கார்டு USB-லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட்டாக IPS4க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. போட்டோட இந்த TS1400 விலை 2599 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருது. அதுமாதிரி TS2400 அப்படிங்கிற ஒரு 32 வாட்க்கான ஸ்பீக்கர் ஒன்று தராங்க. இதுவுமே நமக்கு வந்து ஹேங்கிங் ஸ்டாப்போட வருது. APS ஃபேப்ரிக் ஃபினிஷிங்கோட தராங்க. ஸ்டீரியோ 32 வாட்டில் லவுடான ஸ்டீரியோ கிடைக்குது. அது போக நல்ல ஒரு டீப்பான பேஸும் கிடைக்கும் சொல்கிறாங்க. பேசிவ் ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்குது. RGB லைட்ஸோட ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வர இந்த ஸ்பீக்கரில் 10 மணி நேரம் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்கும் சொல்கிறாங்க. இதுவுமே பல விதமாக இன்புட் மோட் இருக்குது. USB-லாம் தராங்க. IPS4க்கான ரேட்டிங் வருது. ஃப்ளிப்ஸோட இந்த TS2400 விலை வந்து 3490 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் தராங்க.
போர்ட்ரனிக்ஸ்லேருந்து பபிள் 3.0 அப்படிங்கிற ஒரு வயர்லெஸ் கீபோர்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கீபோர்டில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேபையோ ஃபோனையோ டேரெக்டாக அதில் டாக் பண்ணி வைக்க முடியும் இந்த கீபோர்டில். அதன் மூலமாக டேரெக்டாக நீங்கள் அதில் வச்சு டைப் பண்ணலாம். அது போக 4 டிவைசஸ் வரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப்-C போட்டு தராங்க நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. மெயினாக இருக்குன்னு சொன்னால் பில்டினாக சிலிக்கான் பேடட் ஃபோன் டேப்லெட்டோட ஹோல்டர் உள்ளே கொடுக்குறாங்க. நம்பேடும் இருக்குது. இந்த கீபோர்டோட விலை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் ப்ரைஸில் 999 அப்படிங்கிற ப்ரைஸில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்றும் கேஜெட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மேலும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை தருவாங்க. நான் அருண் டெக் இந்த முழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.